நம்ம இடத்துல ஒருத்தர் இருந்தார். அதான் மன ரீதியாக ஒரு பாதிப்பு இருந்தனாக்கா, அவங்க வந்து வேறு மாதிரி அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. அது நான் பார்த்துட்டேன். மீட்டிங் போடுவோம். மீட்டிங்கில் போடுகிற போது மீட்டிங்கில் சில நேரம் காரசார விவாதங்கள் வந்துடும். அப்போ விவாதங்கள் இருந்தால் இப்போ நான் சொல்கிற ஆள் வந்து கம்முன்னு அமைதியாக இருப்பாப்புல, இல்லைன்னா அந்த விவாதத்தில் சேர்த்துக்குவாப்புல. சேர்ந்துக்கிட்டு இவரும் தன்னுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுப்பாருன்னா பெரும்பாலும் எப்படின்னாக்கா குறை சொல்லுவது. அவர்கிட்ட இருந்து எப்போயுமே வாயில் நிறையான வார்த்தைகள் வர்றதில்லை. நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம், சில குறைபாடுகள் இருக்கலாம், ஆனால் குறைச்சே சொல்கிறது எப்போ பார்த்தாலுமே. அந்த மாதிரி குறைகளையே காண்கிற ஒரு ஆள். நம்ம எப்போ பார்த்தாலும் குறைய பேசிக்கிட்டு, அப்போ வாழ்க்கையில் வந்து எப்போயுமே குறைகளாக இருக்குமா என்ன? கொஞ்சமாவது நிறைகள் இருக்காது. அது மாதிரி அப்போ திடீர்னு அப்படி அந்த மீட்டிங்கில் வந்து ஒரு இது இல்லைன்னு வச்சிங்களேன், ஒரு பிரச்சனை இல்லைன்னாக்கா இவர் குசு குசுன்னு பக்கத்தில் இருக்கிறவங்க பேசிகிட்டு இருப்பார். இவர் வந்து ஒரு புது பிரச்சனை கிளப்பிடுவார். அப்போ எதுவுமே வந்து ஒரு நல்ல ஸ்மூத்தாக முடிஞ்சிடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு மனநிலை. தப்புன்னு இவர் எதாவது போட்டு அது ஒன்றும் சரியில்லை, இது ஒன்றும் சரியில்லை அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாக்கா சரி, இவர் வந்து அப்படி சொல்கிறாரு, இவர் குறையில்லாத மனிதனா அப்படின்னாக்கா இவரை வந்து மாணவர்கள் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இவர்கிட்ட பண்ணுற ஆராய்ச்சி மாணவர்கள் வந்து நம்மளை ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க பேரண்ட்ஸு நம்மகிட்ட ஃபோன் பண்ணி பேசுவாங்க. நம்ம ஒரு சீட்டில் உட்காந்துருக்கோம். சில பேர் ரைட்டப்பே கொடுத்துருப்பாங்க. நாம் என்ன இப்போ சொல்கிறோம், அதாவது ஒரே ப்ரொஃபஷனில் இருக்கிறோம். நாம் இன்றைக்கி சீட்டில் உட்காந்துருக்கோம். இன்னொரு நாள் இந்த சீட்டு நிரந்தரம் கிடையாது. அதில் ஒரு தவறான முடிவு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி அவர் நண்பர்கள்ட்ட சொல்லி அவர்கிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்க சொல்லுங்கள், இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அவர் திருந்துறதில்லை. இது வரைக்கும் இப்போயும் அதேமாரி நடந்துக்கிட்டு தான் இருக்காருன்ட்டு கேள்விப்படுறேன். அது மன பாதிப்பு. ஒரு மனசை எங்கேயாவது பாதிச்சுட்டா அதை வந்து பார்க்குற இதெல்லாம் அப்படியே அந்த மாதிரி ஒரு நெகட்டிவாகவே பார்க்குறது. பேச்சே நெகட்டிவ், எப்போயுமே ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சே இருக்காது. சரி, அப்படி இருக்கிறாரு. ஆனால் பெண் மாணவர்களோட வந்து அவர் வந்து நல்லா சகஜமாக பேசி சிரிப்பாராம். அதையும் அந்த ஆண் மாணவர்கள் வந்து கிளாஸ்க்குள்ளே ஏதாவது சின்ன தப்பு பண்ணால் கூட கிளாஸ்க்குள்ளே வர்றது இல்லை, அது இல்லை, இதெல்லாம் சொல்லி அவங்கள வந்து ஃபெயிலாக்கி சந்தோஷப்படுறது. எப்படி பாருங்கள், இதெல்லாம் வந்து உச்சம் இல்லையா? மனப்பிரச்சனையுடைய உச்சம். அவங்கள வந்து ஃபெயிலாக்கி, நிறைய பேரை ஃபெயிலாக்கி அதில் சந்தோஷப்படுறது. ஆனால் அதே இது பெண் மாணவிகளோட கொஞ்சம் அப்படி சகஜமாக பழகிறது, சிரிக்கிறது, செய்கிறது, சந்தோஷப்படுறது அப்படின்னு இந்த மாதிரி ஆட்களை வந்து நம்ம வந்து பேலன்ஸ்டு மைண்ட் உள்ளவங்கன்னு எப்படி நம்ம சொல்கிறது? இப்படி பல பேர் இருக்காங்க. என்ன பண்ணுறது?